Hi buddies, hope you're doing fine. இந்த வீடியோவில் ஃபிலிப் சிட்னி எழுதின அண்ட் அப்பாலஜி ஃபார் poetry அப்படின்ற ஒரு கிரிட்டிக்கல் ப்ரோஸ் ஒர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி லெட்ஸ் ஸ்டார்ட் இட். ஃபர்ஸ்ட் நம்ம சர் ஃபிலிப் சிட்னி பற்றி பார்த்துடலாம். ஸோ இவர் 30th November 1554 to 17 October 1586 வரைக்கும் வாழ்ந்த ஒரு இங்கிலீஷ் poet, ஸ்காலர் ஆர் சோல்ஜர் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். அண்ட் எலிசபெத்தன் ஏஜில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரைட்டர் அப்படின்ட்டே வந்து சர் ஃபிலிப் சிட்னி வந்து சொல்லலாம். இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் வந்து எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆஸ்ட்ரஃபில் அண்ட் ஸ்டெல்லா, த டெஃபென்ஸ் ஆஃப் பைசி. ஸோ இந்த டெஃபென்ஸ் ஆஃப் பைசி தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அண்ட் அப்பாலஜி ஃபார் poetry அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம பார்க்குற இந்த ஒரு ப்ரோஸ் பீஸோடைய இன்னொரு டைட்டில் வந்து த டெஃபென்ஸ் ஆஃப் பைசி. அண்ட் தென் இவருடைய மற்ற ஃபேமஸ் ஒர்க்ஸ் அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா த கவுண்டர்ஸ் ஆஃப் பெம்ப்ரோக்ஸ் அர்கேடியா அண்ட் அப்பாலஜி ஃபார் poetry அப்படின்ற இந்த ஒரு ப்ரோஸ் ஒர்க்கை வந்து இவர் 1580 வந்து எழுதியிருக்காரு. ஆனால் பப்ளிஷ் பண்ண டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவருடைய டெத்துக்கு அப்புறமா தான் வந்து இது வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. 1595 அப்புறமா தான் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஆக்சுவலி இந்த அண்ட் அப்பாலஜி ஃபார் poetry அப்படின்ற ஒரு ப்ரோஸை வந்து எதுக்காக ஃபிலிப் சிட்னி வந்து எழுதுறாரு அப்படின்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் அப்படின்ற ஒரு ஒர்க். ஸோ அந்த ஒரு ஒர்க் வந்து ஸ்டீஃபன் காசன் அப்படின்றவர் வந்து எழுதியிருக்காரு. ஸ்டீஃபன் காசன் பற்றி வந்து சொல்லணும்னா இவர் ஒரு பியூரிட்டன். ஸோ இவருக்கு வந்து என்ன அப்படின்னா poetry வந்து பிடிக்காது. ஸோ poetry ஜானரே வந்து ஹேட் பண்ணுற ஒரு பர்சன் தான் ஸ்டீஃபன் காசன். ஸோ இவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா poetryன்றது வந்து ஒரு ஆர்ட் ஆஃப் இமிட்டேஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். அண்ட் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து poetryயை பற்றி ஒரு சில தாட்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ poetry இஸ் த வேஸ்ட் ஆஃப் டைம், poetry இஸ் மதர் ஆஃப் லைஸ், இட் இஸ் நர்ஸ் ஆஃப் அபியூஸ், இந்த மாதிரிலாம் வந்து ஸ்டீஃபன் காசன் வந்து ஸ்கூல் ஆஃப் அபியூஸில் வந்து சொல்லியிருப்பார். பட் ஃபிலிப் சிட்னிக்கு வந்து போயம் மேலே வந்து நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்து உண்டு. ஸோ அதனால் ஸ்டீஃபன் காசனுக்கு வந்து ரிப்ளை பண்ணுற ஒரு விதமாக தான் வந்து அண்ட் அப்பாலஜி ஃபார் poetry அப்படின்ற அந்த ஒரு ஒர்க்கை வந்து இவர் வந்து எழுதுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்டீஃபன் காசன் வந்து சொல்லியிருப்பார், பிளேட்டோ கூட வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க அப்படின்னா அவருடைய ஐடியல் வேர்ல்டில் வந்து பொயட்ஸை வந்து பேனிஷ் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ரிப்ளை பண்ணுற ஒரு விதமாக வந்து எதாட்டு பண்ணணும் அப்படின்ட்டு தான் வந்து ஃபிலிப் சிட்னி அண்ட் அப்பாலஜி ஃபார் poetry அப்படின்ற அந்த ஒரு ஒர்க்கை வந்து எழுதுகிறாங்க. ஸோ ஃபிலிப் சிட்னி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா poetry அப்படின்றது வந்து இந்த ஒரு போயம் அப்படின்ற அந்த ஒரு ஃபார்ம் தான் வந்து பீப்புளை வந்து சிவிலைஸ் பண்ணும் அப்படின்றாங்க. அண்ட் இந்த ஒரு கிரிட்டிக்கல் ப்ரோஸ் பீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு அனெக்டாட் வந்து இருக்கும். ஸோ ஃபிலிப் சிட்னியோடைய லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி வந்து அவர் ரீடர்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறாரு. ஸோ என்ன ஒரு இன்சிடெண்ட் அப்படின்னா சர் ஃபிலிப் சிட்னியும் அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட் எட்வர்ட் வாட்டனுமே வந்து ஹார்ஸ்பேக் ரைடிங்கை வந்து கற்றுக்கிறதுக்காக ஜியோவானி பியோட்ரா புக்லியானோ அப்படின்ற ஒரு பர்சன் கிட்டே வந்து போவாங்க. இந்த புக்லியானோ அப்படின்ற ஒரு பர்சன் வந்து சிட்னிக்கும் அவருடைய ஃப்ரெண்ட் எட்வர்ட் வாட்டனுக்குமே வந்து ஹார்ஸ்பேக் ரைடிங் வந்து எப்படி வந்து கற்றுக் கொடுப்பாரு அப்படின்னா ஃபிலாசபிக்கல் மேனரில் வந்து சொல்லிக் கொடுப்பாரு. வெறும் எப்படி வந்து ஹார்ஸை வந்து ரைட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் சொல்லிக் கொடுக்காம அந்த ஹார்ஸ் ரைடை வந்து எப்படி கற்றுக்கணுன்றது மட்டும் இல்லாமல் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அண்ட் அதை வந்து ரொம்பவே ஃபிலாசபிக்கல் மேனரில் வந்து டீச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா ஹோலி ரோமன் எம்பரர் கோர்ட்டில் தான் வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த ஒரு லைஃப் இன்சிடெண்ட்டை வச்சு சர் ஃபிலிப் சிட்னி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு ஹார்ஸ் ரைட் கற்றுக்கிறதுக்கே வந்து ஸோ இவருடைய மாஸ்டர் புக்லியானோ வந்து இந்த மாதிரி வந்து ஃபிலாசபிக்கல் மேனரில் வந்து கைட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நல்ல ஒரு மேனரில் வந்து டீச் பண்ணியிருக்காரு. ஸோ லைக்வைஸ் ஒரு போயம் அப்படின்றதுமே வந்து ரீடர்ஸை வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் வேல்யூஸை வந்து கற்றுக்கிற மாதிரி தான் வந்து கைட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி சர் ஃபிலிப் சிட்னிக்கு வந்து எப்போவுமே வந்து புக்லியானோ வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரை பற்றி வந்து இவர் வந்து ரொம்பவே வந்து பெருமையாக வந்து நினைப்பார். சர் ஃபிலிப் சிட்னியை பொறுத்த வரைக்கும் poetry அப்படின்றது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நர்ஸ் மாதிரி தான். ஸோ ஒரு சில்ட்ரனுடைய லேர்னிங் ப்ராசஸில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸாக தான் வந்து இந்த poetry வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து முசேயஸையும் ஹோமர் அண்ட் ஹெசியாய்டு, ஸோ இவங்கெல்லாம் வந்து யார் அப்படின்னா ஏர்லி க்ரீக் ரைட்டர்ஸ். ஸோ இவங்களை வந்து கோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அர்கைக் பாய்ட்ஸை வந்து கோட் பண்ணுறாரு. ஸோ லிவியஸ் அண்ட் எனியஸ் இவங்களுடைய ரைட்டிங்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாட்டின் ட்ரெடிஷனை பேஸ் பண்ணி வந்துருக்கோம். ஸோ இவங்களுடைய ரைட்டிங்ஸ் மூலமாகவே வந்து பீப்புள் வந்து சிவிலைஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சிட்னி வந்து சொல்கிறாரு. தென் இட்டாலியன் ரைட்டர்ஸான டான்டே, பொக்காஷியோ அண்ட் பெட்ராக், ஸோ இவங்களையும் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இங்கிலீஷில் வந்து காவர் அண்ட் சாசர், ஸோ இவங்களையுமே வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து சொல்கிறாங்க.
அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய மதர் டங்குமே வந்து அவங்களுடைய ரைட்டிங்ஸை வந்து பியூட்டிஃபை பண்ணும். ஸோ அது ஒரு டிலைட்டை வந்து கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சிட்னியை பொறுத்த வரைக்குமே வந்து பொயட்ரியும் ஆர்ட்டையும் வந்து பிரிக்க முடியாது அப்படின்றாங்க. ஏன்னா பொயட்ரியுமே வந்து ஒன் ஆஃப் த ஆர்ட் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லா லேர்னிங் ப்ராசஸ்க்குமே வந்து இம்பார்ட்டண்டான ஒரு லாங்குவேஜ் அப்படின்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பொயட்ரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தென் க்ரீக் சயின்டிஸ்ட்டை பற்றி வந்து சொல்கிறாங்க. தேல்ஸ், எம்படாக்கல்ஸ் அண்ட் பெர்மானிடஸ். ஸோ இவங்களுடைய ஃபிலாசபிஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து வேர்ஸ் ஃபார்மில் தான் வந்து பாடியிருப்பாங்கன்றாங்க. ஈவன் ஃபிலாசபிஸையுமே வந்து ஒரு பொயட்ரி மாதிரி, ஸோ ஒரு வேர்ஸ் ஸ்டைலில் தான் வந்து இவங்க வந்து பாடியிருப்பாங்க இந்த க்ரீக் சயின்டிஸ்ட்மே அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மாரல் ஃபிலாசபியில் வந்து யாரை வந்து கோட் பண்ணுறாங்க அப்படின்னா பித்தாகரஸையும் அண்ட் ஃபோசிலிடஸ், இந்த 2 பேரையுமே வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி த ஆர்ட் ஆஃப் வார்க்கு வந்து டைட்டேயஸையும், தென் பாலிடிக்ஸில் வந்து சாலோனையுமே வந்து கோட் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஸ்கூல் ஆஃப் அப்யூஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காசன் வந்து ஒன்று சொல்லியிருப்பார். இப்போ பிளேட்டோ வந்து அவருடைய ஐடியல் வேர்ல்டில் வந்து பொயட்ஸ் எல்லாரையுமே வந்து பேனிஷ் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து சர் ஃபிலிப் சிட்னி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ என்ன தான் வந்து பிளேட்டோ வந்து பொயட்ரியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அவருடைய ரைட்டிங்ஸ் வந்து மோஸ்ட்லி பொய்டிக் மேனரை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். ரீசன் வந்து என்ன அப்படின்னா அவருடைய டைலாக்ஸ் வந்து ஃபிக்ஷனாக வந்து இருக்கும், பட் அவருடைய டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் வந்து எப்போவுமே வந்து பொய்டிக் மேனரில் தான் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக பிளேட்டோவுடைய கிஜஸ் ரிங் அப்படின்ற அந்த ஒரு ஒர்க்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொய்டஸ் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஈவன் ஹிஸ்டாரியனை எடுத்துக்கிட்டாலும் ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லப்பட்ட ஹெரோடாட்டஸ், ஸோ இவர் வந்து 484 to 425 BCயில் வாழ்ந்த ஒரு ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டாரியன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஹெரோடாட்டஸ் கூட அவருடைய ரைட்டிங்ஸில் ஹியூமனோடைய எமோஷன்ஸையுமே வந்து பொயட்ரி ஃபார்மில் தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாருன்றாங்க. ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹியூமனோடைய எமோஷன்ஸ் எல்லாமே பொயட்ரி ஃபார்மில் தான் வந்து டிஸ்கிரைப் ஆகிருக்குன்றாங்க. அதே மாதிரி ஒரு கிரேட் ரைட்டர் வந்து எப்படி ஃபேமஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பொய்டிக்கல் லாங்குவேஜ் யூசேஜ்னால தான் வந்து அவங்க ரொம்பவே ஃபேம் ஆகுறாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. தென் ரோமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொயட்டை வந்து லாட்டினில் ஒரு வேர்டு பொயட்டா அப்படின்ற அந்த ஒரு வேர்டில் தான் வந்து சொல்லி கூப்பிடுவாங்கன்றாங்க. அதே மாதிரி நம்ம லாட்டினில் கார்மன் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதோடைய மீனிங் வந்து போயம் ஆர் சாங் அப்படின்ட்டு வந்து இதில் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஈவன் பைபிள்லேருந்து நம்ம வந்து ரெஃபரன்ஸ் எடுத்தாலும் டேவிட்ஸ் பொயட்ரி இந்த சாங்ஸாக இருக்கட்டும், சாலமன்ஸ் இந்த சாங் ஆஃப் சாங்ஸாக இருக்கட்டும், எக்லசியாஸ்டஸாக இருக்கட்டும், இல்லை ப்ராவர்ப்ஸாக இருக்கட்டும், ஸோ இதிலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொயட்ரி ஃபார்மை தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து பைபிளில் இருந்துமே வந்து ரெஃபரன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஈவன் க்ரீக் பீப்புளை எடுத்துக்கிட்டால் கூட பொயட்டை வந்து பொயட்டிஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ரிமைனிங் திங்ஸை நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம். So, thank you so much for watching this video till end. If you're having any suggestion, let me know in the comment section. We'll see you next video. Tada, bye bye.